இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எபிரெயர் 12வது அதிகாரம் 16, 17வது வசனம். எபிரெயர் 12, 16, 17. ஒருவன் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒரு வேதனையான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. பாருங்க, ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு, ஏசாவை போல யாரும் வேசிக்கள்ளனாக இராதபடிக்கு, ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஏன்னா பிற்பாடு அவன் அந்த சேஷ்ட புத்திரபாக ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளணும்னு விரும்பினான். ஆனா அது அவனுக்கு கிடைக்கல. அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கல. பிரியமானவர், கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இதை சொல்லுகிறார். பாருங்க, ஒரு நிமிட ஆசை ஏசாவை நித்திய ஆசீர்வாதத்தை இழக்க செய்தது. ஒரு பாத்திர சோத்துக்காக ஏசா சேஷ்டபுத்திரப்பாக உரிமையை விற்று போட்டு விட்டான். ஒரு நிமிட ஆசை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்தது. அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அலட்சியம் செய்தது. அவனுக்கு ஆபத்தில் வந்து முடிந்தது. பிரியமானவர்களே, கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதல் அவனுக்கு கிடைக்காமற் போய்விட்டது. ஆவிக்குரிய மதிப்பை மதிக்கும் இருதயம் நமக்கு தேவை. அதா ஏசாவுக்கு இல்லை. யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்பினான். ஏசா அதை அலட்சியம் செய்தான். முடிவிலே கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் ஏசாவை போல இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் அதன்படி செய்ய நாம் விரும்புவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே,